நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நல்ல நோக்கமுடையது. ஆனால் நடைமுறை சிக்கல்களை களைய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி பேட்டியளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடையில் உள்ள தனியார் விடுதியில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம், வழக்கறிஞர் சரவணன், மாவட்ட தலைவர்கள் சுப்பிரமணி செல்வகுமார், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் ஆமா கிருஷ்ணன், மாநில துணைத் தலைவர் இளவழகன், முன்னாள் வன்னியர் சங்க மாநில செயலாளர் முரளி, சமூக நீதி பேரவை செயலாளர் சக்கரவர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். மேலும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் வரக்கூடிய 21ஆம் தேதி 21/12/2024 சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் சார்பில் பிரம்மாண்டமான மாநாடு, மிகப்பெரிய மாநாடாக நடத்த திட்டமிட்டு வேலை செய்யும். இந்த மாநாட்டில் குறைந்தது 10 லட்சம் பேர் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அந்தளவுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு. இந்த மாநாட்டில் உழவர் பேரியக்கத்தினுடைய நிறுவனர் அருத்துரையா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து மிகப்பெரிய சாதனை படைத்த சென்னை அன்புமணி அவர்கள், ஜி.கே. மணி, நான், மற்ற எங்கள் முன்னோடிகள் எல்லாம் கலந்து இந்த மாநாட்டில் மிக முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றி மாநில அரசு செய்ய வேண்டியது, மத்திய அரசு செய்ய வேண்டிய இதையெல்லாம் கோரிக்கை வைக்கிறோம்.